வணக்கமுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் வந்துட்டு இருக்கோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரே லாரியை பிடிச்சி பெங்களூர் வரை வந்துட்டோம். பெங்களூரில் நைட்டு இங்கே மதுரையில் ஒரு 12 மணி 12-12:30 லாரியில் ஏறணும். லிஃப்ட் கேட்டோம், நிறைய லாரியில் கேட்டோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு லாரிக்கு வந்துச்சு. அந்த லாரி பார்த்தோன்னா மதுரையிலேருந்து டேராக பெங்களூர் வரைக்கும் வரும்னு சொன்னாங்க. அதோட பெங்களூர் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே பெங்களூர் ரீச் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன டைமில் இருக்கும் பெங்களூர் வந்தது? டே ப்ரோ, பெங்களூர் என்ன டைம் வந்தோம்? 8 மணி இல்லடா, 10:30-11 மணி ஆயிடுச்சுங்க பெங்களூர் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்னன்ற சொல்கிறேன், ஓகேவா? ஸோ 10:30-11 மணி ஆயிடுச்சு பெங்களூர் வர்றதுக்கே. அது இல்லாமல் நான் ஏன் வரும்போது நீங்கள் ஃபுல்லாக ஒரே லாரி கிடச்சிருச்சா மதுரையிலேருந்து. அதனால நாங்கள் இடையில எங்கேயுமே இறங்கி நடந்து போக முடியல. ஸோ அதனால நான் வாக்கிங் லிஃப்ட்லேயே போகிறீங்க போலடா அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு ஒஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே லாரியில் நாங்கள் வந்ததுனால இனிமேல் அந்த தப்பு நாங்கள் பண்ண மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது போக முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே போட்டேன். ஆமாம், போட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்னா அந்த லாரியில் நாங்கள் வந்த லாரியில் பாட்டு சவுண்ட் வேறு போட்டுக்கிட்டு ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால் என்னால் ரீல்ஸ் எதுவும் இருக்கும்ல, அது வண்டியில் வேறு சவுண்ட் டக்கு 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 கேட்டே இருந்துச்சா. அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரீல்ஸ் எடுத்தேன். ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எடுத்தோம். நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டென்ட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு டென்ட்டை போட்டு உட்காந்துருக்கோம் பெங்களூரில். மணி பாருங்க 3:18. இவன் தூங்கிட்டு இருக்கான். டேய் தூங்குடா, எந்திரிக்கா, படு தூங்கு. 3:18ங்க, பொய்யெல்லாம் சொல்லலை, 3:18 மணி. நாங்கள் டென்ட்டு போட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கே 2:45 ஆயிடுச்சு. உட்காந்து என்னமோ 2-3 ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆச்சு. நீங்கள் தூங்குறது இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இதை நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே காலைல ஆயிரும். அதுக்கப்புறம் நான் அடுத்து காலைல எந்திரிச்சு வேற சீக்கிரம் வேற நாங்கள் போகணும். ஹைதராபாத் போகணுமாடா? ஹைதராபாத் வேற நாங்கள் போகணும். ஸோ நான் டென்ட்டு செம்ம ஒர்த்து ஏண்டா, 2500 இது தெக்கத்திலான தான் வாங்கணும். மதுரை தெக்கத்திலான செம்ம ஒர்த்தான டென்ட். இல்லைன்னா ஒஸ்ட்டுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா வெளியில் கூலிங்காக தான் இருக்குது கிளைமேட்டு. ஆனால் ஓரளவு லைட்டாக குளிருது. ஆனால் வெளியில் போனால் ஆனால் உள்ள கொசு லைட்டாக தோந்தாலே 100 கொசு உள்ளே வந்துடுது. ஆனால் உள்ளே அவ்வளோதான் கூலிங் தெரியலை. ஹீட்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே ஓகே. நான் லடாக் மணாலியில் தங்குதான்னு தெரியல எங்களுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இன்றைக்கி மதுரையில் லாரியில் ஏறினோம். நேராக பெங்களூர் வந்தோம். இடையில ஒரு இடத்துல டீ மட்டும் குடித்தோம். அந்த டீக்கு அந்த அண்ணா பே பண்ணிட்டாங்க. பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்குதா? அதான் அந்த டீக்கு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் சாப்பாடு வாங்கிக்கிட்டோம். காலைல சாப்பிட்டு வந்தோம். மொத்தம் இன்னைக்கு செலவு பார்த்தீங்கன்னா எங்களோட செலவோட 250 ரூபா. காலையில் ஒரு 120 ரூபா, நைட் 130 ரூபா. மொத்தமே செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பிட்ட செலவு 250 ரூபா, அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபுல் டே, அதாவது ஃபஸ்ட் டே கம்ப்ளீட். இந்த வீடியோவோட நாங்கள் டோட்டலாக செலவு பண்ண காசு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. பெங்களூர் வந்துட்டோம் மதுரையிலேருந்து. ஓகேவா? அது ஒரே லாரி கிடச்சதுனால எங்களால் வர முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நாங்கள் எங்கேயாச்சும் சேலம், ஈரோடு அந்த மாதிரி தான், நாமக்கல் அங்கே தான் இருந்திருப்போம். வேறு ஏதாவது நீ சொல்லணுமாடா? கிரேசி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி இதான் சொல்லுவான்னு தான் தூங்கினதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாமின்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டே தெரியாமல் அது அதை பார்த்து இருந்து உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். எத்தனை பல்க்? ஒரு 3 பல்க் போயிருப்போம். வாய்ப்பே இல்லை ஸ்டே பண்ண. நாங்கள் வீடியோஸ்லாம் என்ன சொல்லி, அதுவும் நாங்கள் கேட்காம அந்த அண்ணன் தான் கர்நாடகா ஏதோ மொழி பேசுவாங்க போல, அந்த மொழியில போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு 3 பல்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் கேட்டோம், இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது போனோம். அவங்க என்னடானா எங்களுக்கு இவங்கள பார்த்தா பயமா இருக்குன்ற மாதிரி எங்களை சொல்லிட்டாங்க. 3வது போனது ஹிந்திக்காரங்களாம். அதனால இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல கேட்டோம். சாப்பிட்றதுக்காக போனோம். குஸ்கா வாங்கிட்டு சிக்கன் அருமையா இருந்துச்சு. அதை வாங்கிட்டு கேட்டோம். அவங்ககிட்ட பேசணும். பேசிட்டு அந்த அண்ணா தான் பேசுனாங்க, நாங்களும் பேசினோம், அந்த அண்ணனும் பேசுனாங்க.
அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மதுரையில இருந்து லடாக் வரைக்கும் வாக் அண்ட் லிஃப்ட்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூபர்ஸா அப்படின்னு கேட்டாங்க. யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லவுமே யூடியூபர்ஸா நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க தங்குங்க, யாரும் வந்தா நான் என்ன போலீஸே வந்தா கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இங்க வந்து பெங்களூர்ல பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸுக்கு செம்ம ரெஸ்பெக்ட்டுங்க. எல்லாத்தையுமே நார்மல் பீப்புள்ட்டும் சரி, நாங்க வரும்போது கூட வந்து ஆர்மில இருந்து வந்து ஜீப்ல வந்து கேட்டாங்களா, அவங்க வந்து கேட்டாங்க என்ன எங்க போறீங்கன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி சொன்னோம்னா ஓகே சூப்பர் நல்லா பண்ணுங்க. அவங்களும் என்ன சேனல், எந்த சேனல் நேம் சொல்லுங்கலாம் கேட்டாங்க. ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து நம்மகிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, உங்க சேனல் சொல்லுங்க அப்படிலாம் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா இங்க செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. நாங்க நினைச்சோம் நம்ம இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு எதிர்பார்க்கல. ஆனா உண்மையிலேயே ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு. யூடியூபர்ஸுக்கு நிஜமாவே இங்க பெங்களூர்ல தனியா ஒரு மரியாதையே இருக்கு. எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. எப்படின்னு தெரியல, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த யூடியூபர்ஸா அப்படின்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்காங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, டீ வாங்கி கொடுத்தாங்க. இங்க வந்து இந்த நாங்க இருக்கோம்ல இதுக்கு வெளியே வந்து அந்த அண்ணா தான் டீ ஷாப் வச்சிருக்காங்க. டீ ஷாப் வச்சிருக்காங்க. இன்னொரு அண்ணா வந்து ஆட்டோ ஓட்டுவாங்க போல, அந்த அண்ணாவும் இருக்காங்க. 2 பேருமே இங்கதான் இருக்காங்க. நீங்க தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம் உங்களை, நீங்க டென்ட்ல நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு. நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் அதான் எல்லாமே சொல்லிட்டானே, அதான் வந்தோம். அப்புறம் அந்த ஆர்மி ஆபீசர் கொஞ்சம் பேர் பார்த்தோம் ஜீப்ல, அவங்க வந்து கேட்டாங்க. அது வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா வந்து அவங்க வந்து இன்னொரு வேலூர் அந்த அண்ணா வந்து காரை அவங்க நிப்பாட்டிட்டு நாங்க நடந்து வந்துட்டு இருந்தோமா, காரை நிப்பாட்டிட்டு வந்து என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கேட்டோம் இந்த மாதிரி தான் போகணும், பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருக்கோம். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு 3-4 பல்க் அலைஞ்சோங்க. அந்த வீடியோக்கு நான் வேணா ஷார்ட்ஸ் இல்லைனா வீடியோ தனியாக கூட வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நல்லா பேசினாங்க. இப்போ கடைசி வரைக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த இடத்துல டென்ட் போட சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து பெங்களூர் தாண்டி போகிற வரைக்கும் என்ன பிரச்சனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு, இருந்தும் எங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பல்க்ல போய் அலைஞ்சு அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் எங்களுக்கு தெரியும், அதனால வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி பார்த்தாங்க. அப்படியுமே வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல, 2-3 பல்க்ல அலோவ் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறோம்னா பல்க் ஏதோ ஒரு கடைக்கு முன்னாடி, இவங்க தெரிஞ்ச கடைக்கு முன்னாடி வந்துட்டு டென்ட்டை போட்டு தங்கியிருக்கோம். அதுவும் வெளியில வந்து அந்த ஒரு அண்ணா டீ கொடுத்தாங்களா, அவங்களும் அந்த ஹோட்டல்ல வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோம், என்னன்னாலும் நீங்க அதாவது உங்களை வந்து பாத்துக்கிறோம் சேஃபா, 5 மணி வரைக்கும் நாங்க இருப்போம், நீங்க நிம்மதியா தூங்குங்க, எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில இருக்காங்க. செம்ம. ஆனா இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, சரியான சப்போர்ட் உண்மையிலே. இந்த அளவுக்கு நிஜமாவே இந்த அளவுக்கு நாங்க கிடைக்கணும் நிஜமா துளி கூட எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு அது இல்லாம அந்த அண்ணா வந்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலூர் அண்ணா அவங்க வந்துட்டு குழம்புலாம் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. நாங்க அதெல்லாமே ஷார்ட்ஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் சேனல் பாக்குறவங்க வந்து இது வந்து யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஐடியா. ஓகேங்களா? நம்ம டென்ட் போட்டதை வேற தனியா வேற வீடியோ போட்டிருக்கு, அதையும் பாருங்க. டென்ட் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஆனால் இன்ஸ்டாவோட யூடியூப்ல ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி டாஸ்க் மாதிரி பண்ணணும். ஆமா, அப்படினாலும் இது டாஸ்க் போற வழியில டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டே போங்க ப்ரோனா சொல்லுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, அதையும் பண்ணலாம். நீங்க வந்து நினைப்பீங்க நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இந்த பிளேஸ் போனா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன ஒரு ஆசை கூட இருக்கும். உங்களுக்கு ஆசை இருக்கும், அதை கூட என்கிட்ட சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்க இன்ஸ்டா ஐடி ஏதாவது நேம் அந்த மாதிரி சொல்லி நாங்க பண்றோம். அது மட்டும் இல்லாம எங்க வீடியோல பாத்தீங்கன்னா பெருசா எடிட் இருக்காது. அந்த ஆரஞ்சு அதை ஆஃப் பண்றோம் சும்மா. ஓகே, அது பாத்தீங்கன்னா எங்க வீடியோல வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கோங்களேன், எந்த விதமான கட் எடிட் எதுவுமே இப்படியே நான் அப்படியே தான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதனால ஏதாவது இடையில மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் ரியலா இருக்கும், எதுவுமே எடிட் பண்ணாம. ஆமா, நான் வேற அப்படி பேசிட்டு இந்தாடா பேசுடா அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா அது வந்து நாங்க நார்மலா இருக்கணும், என்ன இங்க இருக்கோ நாங்க அப்படியே உங்கள்ட்ட காட்டணும், எதுவுமே எடிட் பண்ணி கட் பண்ணக்கூடாது, நாங்க என்ன பேசுறோமோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நாங்க எடிட் பண்ணி போடலாம், எடிட் பண்ணியோ ஒரு சாங் ஆட் பண்ணி நல்லா வந்து போடலாம். பட் நாங்க அப்படியே இருக்கிறத காமிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் எங்களை பார்த்து நீங்க வரீங்க இல்லடா ட்ரிப்னி சவுண்ட் கேக்குதா? கண்டிப்பா கேட்கும், வெளியில ஏதோ லாரி போயிட்டு இருக்கு. அதான் வரீங்கன்னா நாங்க பார்த்துட்டு வர அதாவது நான் எங்க தெரிஞ்ச வச்சு வந்தது என்னன்னா பெட்ரோல் பங்க்ல வந்து ஈஸியா வந்து தங்க கொடுத்துருவாங்க. பட் எல்லா இடத்துலயும் எப்படியா தெரியல, இந்த இடத்துல எங்களுக்கு 2-3-4 பல்க் அலைஞ்சோம். எனக்கு வந்து பல்க்ல வந்து ஸ்டே பண்ண இடம் கொடுக்கல.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து யூடியூபர்ஸ்க்கு இந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாக் அண்ட் லிஃப்ட் போனாலும் சரி, இல்லை ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக அது மாதிரி இருக்காது. எத்தனை பேர் அதை உண்மையை காட்டுறாங்கன்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், ஓகேங்களா. நம்பினால் நம்புங்கள்ன்ற மாதிரி நிஜமாதான். ரீல்ஸ்ல சும்மா நடந்து போறதுக்கு சாங் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அதோட அங்க வந்து ரியலா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, சும்மா நடந்து போறாங்க ஈஸி அப்படின்னா நினைச்சு நாங்க என்ன நினைச்சோம்னா, என்ன நாள் பாத்துக்கலாம், என்ன செத்துரவா போறோம், அந்த ஒரே ஒரு இதுலதான் வந்தோம். என்ன நாள் பாத்துக்கலாம், இப்ப என்ன ஆயிட போகுது, என்ன செத்துரவா போறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்க என்ன சொல்லனா, வண்டி எந்த வண்டி கிடைக்குதோ அதுல ஏறி அப்படியே போவோம். லடாக் மேப்பே வந்து நாங்க சரியா பாக்கல. அதான் உண்மை, சரியா பாக்கல எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் மதுரை, எண்டு வந்து லடாக், அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம வந்து பெங்களூர் வந்துட்டோம். நெக்ஸ்ட் எங்க போகணும்னா ஹைதராபாத் போகணும், அவ்வளவுதான். போகணும் எதுவுமே எந்த பிளானுமே கிடையாது. நாங்க கிளம்புனதே வந்து ஒரு வாரத்துல பிளான் பண்ணி, அதாவது காலைல கிளம்புறோம்னா அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நாங்க டெக்கத்லான்ல போயிட்டு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. காலைல நாங்க 6 மணிக்கு. இந்த இது பாத்தீங்களா, இந்த எல்லாம் நாங்க ஜெராக்ஸ் எல்லாம் மதுரைக்குள்ள தேடி நாங்க அப்புறம் எங்கேயுமே இல்லாம 11 மணி நினைக்கிறேன். ஜீவா ஜெராக்ஸ் நினைக்கிறேன். ஆமா, ஜீவா ஜெராக்ஸ் பெரியார் கிட்ட அங்கதான் போய் எடுத்தோம். 11 மணிக்கு போய் எடுத்தோம். காலைல கிளம்புறதுக்கு பாத்துக்கோங்க, கடை பூட்டுற டயத்துக்கு போனோம் நாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாங்க நினைச்சதெல்லாம் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நாங்க பண்ணிடலாம் தான் நினைக்கிறோம். ஆனா பட் கொஞ்சம் தப்பும் பண்ணியிருக்கோம், மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கே தெரியுது. கொஞ்சம் மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணணும். வேற ஏதாவது சொல்லிட்டோம். நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க. டாஸ்க்கு இது மாதிரி பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லுங்க, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா கீழே சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் போற வழியில இந்த பிளேஸ்லாம் இருக்கு ப்ரோ, அங்கெல்லாம் போங்க வீடியோஸ் போடுங்கனாலும் சொல்லுங்க, ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். வாக் அண்ட் லிஃப்ட் வந்து நாங்கள் நினச்சி வந்த அளவுக்கு ஈஸியா ப்ரோ, சேஃபா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அது தனியாக வீடியோ போடுறேன். பட் மதுரையிலேருந்து இங்கே வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே லாரியில் வந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. அவங்களும் நல்லா வந்து நல்லா தான் பேசிட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். இது வரைக்கும் சேஃபாக இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லை. மதுரை டு நாங்கள் பெங்களூர் வர வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டே சூப்பராக போச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா சாப்பிட்டோம், இந்த ரெண்ட் போட்டோம், ரெஸ்ட் எடுக்கும். மார்னிங் கிளம்பி எடுத்து கிளம்ப வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டே வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது நண்பா. நீங்கள் இதை பார்த்துட்டு ஃபியூச்சரில் யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஏதாவது நான் விட்டுருந்தோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா. சொல்லியாச்சு எல்லாமே. ஓகேன்பா, பாய், டாடா. நாங்கள் அப்படியே தூங்குறோம். குட் நைட்டா, குட் மார்னிங் ஆயிடுச்சா? ஆமாம், அதே 3:30 ஆச்சு. அவ்வளோதான். நாங்கள் ஒரு 6 மணிக்கு கிளம்பி அடுத்து நாங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். 2 hours கொஞ்சம் தூரமாச்சு நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன் சொல்லிட்டேன், ஓகேங்களா. எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னடா அப்படி இந்த பார்த்தீங்களா, சிவப்பாக தான் இருக்கேன் நான். தூங்கலங்க, கண்ணு மாஸ்க் போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒஸ்ட் ஆயிடுச்சு பேசலாம். அந்த லாரியில பாட்டு போட்டாங்க பாருங்க, ஐயோ சொல்லுவாங்களேங்க ஹிந்தி சாங்க போட்டுட்டு வைப் பண்ணுவாங்க. லடாக்காரங்க எதுக்கு தயாரா இருக்கீங்களோ இல்லையோ நண்பா, கேமரா எங்கிட்டு இருக்கா, சாரி. ஹிந்தி சாங் உங்களால கேட்க முடியுமா? லாரியில லெஃப்ட் கேட்டா கண்டிப்பா நீங்க வாங்க. சவுண்டு வச்சாங்க பாருங்க, ஐயோ முடியல. தமிழ் பாட்டு எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்காங்க, அது வந்து என்னன்னு புரிய மாட்டேங்குது. புரியல, புரிஞ்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சாங் வைப்பா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி, இன்னொரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் தான். அது இல்ல, கூகுள் டிரான்ஸ்லேட்டர். அந்த ஹிந்தி டு இங்கிலீஷ், சாரி தமிழ் டு ஹிந்தி, ஹிந்தி டு தமிழ் சொல்ற ஆப் இருக்கு. அது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதுல வந்து வாய்ஸ்ல ஆன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துறது. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு தமிழ்ல வரும் மீனிங். அதை வச்சுதாங்க உப்பேத்திட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு மோசம். அதுவும் எங்க தெரியுதான்னு தெரியல, அந்த கீழே இருக்கு. மதுரையில இருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த நிலைமைனா, நாங்க இங்கிட்டு நீ போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. இது கொஞ்சம் தெலுங்கு பேசுவேன், ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் எங்க 2 பேரும் ஓரளவு தெரியும், ஸோ அதனால மேனேஜ் பண்ணிக்கிறோம். தெலுங்கு கூட ஹைதராபாத் வரைக்கும் தான் செட் ஆகும்ன்ற அந்த மாதிரி சொன்னாங்க. இங்க பேசுறாங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் ஹைதராபாத் அது வரைக்கும் தெலுங்கு பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கஷ்டம் தான், ஹிந்தி இங்கிலீஷ் இருந்தாதான் நீங்க சர்வே பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து எங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன வார்த்தை ஓரளவு தெரியும். நம்பர்ஸ் அந்த மாதிரி தெரியும், மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, ஸோ
அது இல்லாமல் இப்போ எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்ட்டு, அந்த தெர்மல் லேயர் இருக்குணுண்டா. வேற வந்து இந்த குளிருக்கு ஏத்தாப்புலன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான். அந்த சாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாக்கெட் கூட கிடையாது எங்களுக்கு. டெல்லி தான் போயிட்டு வாங்கணும். எல்லாமே ஸோ அந்த வீடியோ நாங்கள் போகிறோம், எவ்வளோ அங்கே ரேட் என்ன, அது அதிகமாக இருக்கா நம்ம ஊரோட அப்படின்றத நாங்கள் நம்ம ஊரில் விசாரிச்சுட்டு தான் வந்தோம். அதனால அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, நீங்கள் வந்தால் வாங்கலாமா, இல்லை மார்க்கெட் முடிஞ்ச டெல்லி மார்க்கெட் போயிட்டு இது பண்ணுறோம். நிறைய உங்களுக்கு சர்ப்ரைஸான வீடியோஸ் தான் இருக்குது. அது முடிஞ்சா நாங்கள் போட்டுட்டு சொல்கிறோம். இப்பயே சொல்லிட்டு அப்புறம் ஏன் போலின்னு கேட்பீங்க. ஆனா நிறைய வீடியோ வந்து எதிர்பார்த்து வச்சிருக்கோம், இங்கெல்லாம் போகணும், இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்து வச்சிருக்கோம். பட்டு அந்த அளவுக்கு நடக்குமா? ஏன்னா நம்மளே சொல்லிட முடியாதுல, இது நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் எங்களுக்கே கன்ஃபார்மா தெரியல. நாங்க அதனால முடிஞ்ச அளவு நாங்க நினைச்சதெல்லாம், ஏன்னா நம்ம லைஃப்ல ஒன் டைம் தான் இந்த மாதிரி வரப்போறோம். அதனால எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் அந்த இடத்துலாம் பிளேஸ் எல்லாம் போய் வீடியோ அப்லோட் பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் அந்த இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. அதான் நாங்க ஒரு எப்படி சொல்லனா, நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுதுன்னா எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க, ஆனா முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோலாம் வரும்போது பாருங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னாலும் சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறோம் நாங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்கனாலும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இதுக்கு முன்னாடி இங்க இந்த சைடு வந்திருக்கீங்கனாலும், நீங்க டிராவல் பண்ணி பைக்ல லடாக் போயிருந்தீங்கனாலும் எதுனாலும் சொல்லுங்க. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம். யாரும் சொல்ல போனா நாங்க எவ்வளவு ஸ்பான்சர் கேட்டோம், யாருமே ஸ்பான்சர் பண்ணவும் இல்லை. என்கிட்ட இருந்த 70D கேமரா வித்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். 70D கேமரா வந்து வித்த உடனே அமௌண்ட் போட்டாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுதான் டெக்கத்லான் நைட்டு அமௌண்ட் ஈவினிங் வந்துச்சு, ஒரு 6 மணிக்கு வந்துச்சு. 6 மணிக்கு வந்தோடனே நாங்கள் டெக்கத்லான் போனோம். டெக்கத்லான் போயிட்டு எல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணோம். பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு அது எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி அப்படியும் ஒரு 12 மணி இருக்குமா மதுரையில இருந்து கிளம்பும்போது. அந்த டயத்துக்கு தான் கிளம்பணும். கிளம்பி ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இத்தனைக்கும் லிஃப்ட் கேக்குறோம், ஒரு தமிழ்நாடு வண்டி நிப்பாட்டல. நாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்க அவ்வளோ நான் வீடியோ போட்டிருக்கல, வீடியோ நானும் போட்டிருக்கேன் அவனும் போட்டிருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கோம். இத்தனைக்கும் நாங்க ஒரு 3 வண்டி 4 வண்டி வீடியோ தான் போட்டோம். ஏன்னா ரொம்ப வண்டி நிப்பாட்டிக்கிட்டே இருக்கோம். யாருமே லிஃப்ட் கேக்குறோம் யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆள் கூட நிப்பாட்டல. கடைசியில இந்த பஞ்சாப் வண்டி தான் நாங்க லிஃப்ட்டுக்கு அப்படியும் நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நிப்பாட்டினோன்னா எங்க மனசு அடி அவ்வளவுதான், கிளம்பிட்டோம் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அவங்ககிட்ட கேட்டோம். நாங்க இந்த மாதிரி எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க லடாக் போறோம், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க பெங்களூர் வரைக்கும் போறோம், உங்களை பெங்களூர்ல வேணா டிராப் பண்ணிடவா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏறணுங்க. நிஜமாவே உண்மையிலே நல்ல மனசுங்க அவங்களுக்கு. என்னதான் ஹிந்தி சாங் போட்டாலும் நல்ல மனசுதான். டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் பே பண்ணலாம்னு நினைச்சோம். அவங்க இருந்துட்டு நான் பே பண்ணிட்டேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சோம், சிலிண்டர் எல்லாம் வாங்க கடையில இறங்கிட்டு இருந்தாங்களா, சரி சமைச்சு சாப்பிட போறோம், சமைக்கிற வீடியோ போடலாம், நல்லா சாப்பிடலாம், சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, என்ன சப்பாத்தி சாப்பிடலாம் அப்படிலாம் நினைச்சோங்க. கடைசியில பார்த்தா பெங்களூரே கூட்டு வந்து விட்டுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே கிரேட் தாங்க. நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சோம். அவங்க வந்து லேட் பண்ணவே இல்லை. ஃபுல்லா டிராவல் பண்ணி பெங்களூர் வரைக்கும் வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அது வந்து இன்னொன்னு என்னன்னா, இதுதான் அவ்வளவுதான். இனிமே நாங்க எங்களுக்கே தோணுச்சு. ஏன்னா நம்ம இன்னொன்னு நினைச்சோன்னா, நம்ம சடனா இறங்கிட்டோம் அப்படின்னா எங்க போறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. திடீர்னு மறுபடியும் லிஃப்ட் கேட்டாலும் தருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் ஆச்சு. நம்ம பெங்களூர் வந்துட்டோம்னா பெங்களூர்ல ஸ்டே பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது வேணா நம்ம மேக்சிமம் வாக் பண்ணியும் கொஞ்சம் லிஃப்ட் கேட்டோம் அந்த மாதிரி போகலாம், ரொம்ப பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும். அது செயல்படட்டும்.
இப்போ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வேற மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம்னு தான் பிளான். ஏன்னா அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, அங்கேருந்தே மதுரையிலேருந்தே நாங்கள் வீடியோ எடுத்துட்டு வந்து அந்த கிளிப்ஸ்லாம் சேர்த்து வச்சிருந்து அப்பப்போ என்ன நடக்குதுன்ற சேர்த்து தான் நீ ஃபுல் டே வீடியோவாக கொடுக்கலான்னு பிளானு. பட் ஆனால் வந்து இப்படி நாங்கள் மட்டும் உட்காந்து பேசுகிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும் தெரியும். ஒரு மாதிரி இத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியல. எதுக்குன்னா அவங்க வந்து சாங் ப்ளே பண்ணாங்க. நாங்க வந்து ஃபுல்லாமே அங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தே வீடியோ எடுத்துடலாம். நாங்க ஃபுல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்தே வீடியோ எடுத்துடலாம்னு நினைச்சோம். அவங்க வந்து சாங் போடவும் ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க கிளிப்பா எடுத்து ஆட் பண்ணி அந்த மாதிரி எடிட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து உங்களுக்கே தெரியும், இப்ப பாத்தீங்கன்னா இப்பயே 3:30 ஆச்சு. இப்பயேவும் 2 ஷார்ட்ஸ் பண்ணி போட்டோம், ரீல்ஸ் போட்டு விட்டோம், டைம் ஆச்சு. இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். என்ன பேசுறது எந்த இதுமே இல்ல. ஆன் பண்ணிட்டு ஏதோ வரதை நீங்க நடந்ததே பேசுவோம் அப்படின்ட்டு தான். அதனாலதான் கட் பண்ணலாம். மத்த எதுவுமே எடிட்ல எதுவுமே அப்படியே நான் அப்லோட் தான் பண்ண போறேன். அவன் தான் பேசிட்டு இருந்தான், படுத்துட்டு இருந்தேன். சரி படுத்துட்டா கொசு வேற லைட்டா திறந்தே உள்ள அவ்வளவு கொசு. வெளியெல்லாம் செப்பா பெங்களூர்ல வந்து அதான் எலக்ட்ரானிக் சிட்டில தான் இருக்கும். இங்கதான் வந்துட்டு போட்டிருக்கோம். எப்படி மணி இப்போவே பார்த்தீங்கன்னா 3:45. இங்க பாருங்க 3:37. 4 மணினால நான் இதை போஸ்ட் பண்ணிட்டு கிளம்பி 5 மணி ஆயிரும். அப்படியே காலைல கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பா 1 மணி நேரமா தூங்கணும். ஆனா தூங்குறமான்னு தெரியல. ஏன்னா சர்வே பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா அந்த மரக்கண்டு நாள்லாம் முடிவு எடுத்தோம். அதான் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா சேவ் நேச்சர். வீடியோ இது பெருசா போயிருச்சு. கண்டிப்பா நீங்க 21 நிமிஷம் போயிருச்சு. பை பை गाइस. நிறைய விஷயம் பேசணும்னு இருக்கோம். நாங்க அப்படியே ஷார்ட்ஸ்ல இது பண்றோம். நான் ஃபுல் வீடியோ போட்டா நிறைய பேர் பாப்பீங்களான்னு தெரியல ரெஸ்பான்ஸ். அதனாலதான் கொஞ்சம் ஷார்ட்ஸ்ல அதிகமா இது பண்ணிட்டு ஃபுல் வீடியோ நாங்க போடுறது. நீங்க வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும், என்ன டாஸ்க் பண்ணலாம், இல்ல எங்கெல்லாம் போகலாம், எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எதை பத்தியாவது கேட்கணும் ப்ரோ, சேஃபா இருக்கா, எங்க பிளேஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ கேட்கணும் நீங்க கேளுங்க. அதாவது சேஃபா இருக்கா, எவ்வளவு செலவாச்சு, எங்க சாப்பிட்டீங்க, சாப்பாடு எப்படி இருக்கு கேளுங்க. ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி அங்கிருந்து பார்த்துட்டு இருந்துட்டு இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சும்மா நானும் ரீல்ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நடந்து போறாங்கன்ட்டு. சரி நம்மளும் சும்மா போவோம் அப்படின்ட்டு தான் வந்தது. பிளான் கிடையாது, சும்மா இருக்க அமௌண்ட் வச்சு வந்தோம். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க எதுவும் கேட்கணும்னா கேளுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா. அவ்வளோதான். நீங்க சொல்ல மாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பாய், குட் நைட்டோ குட் மார்னிங்கோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. டாட்டா பாய். லவ் யூ गाइस. சும்மா